ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கோவிட்-19 எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வைரஸ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைநோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் ஷாப்பிங் பண்ணலாம். இது ஒரு ஆன்லைன் ஆப் தான். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்களும் இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ஆப்போட லிங்க் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் ப்ளேயில் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா வைரஸ்ன்றது ஒரு டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய நேம்ஸ் வச்சுருந்தாங்க. கொரோனா வைரஸ், கோவிட்-19 அந்த மாதிரி. இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், லாஸ் ஆஃப் டேஸ்ட் ஆர் ஸ்மெல், extreme tiredness, cold fatigue, digestive system symptoms such as upset, stomach upset, vomiting or loose stools called diarrhea, pain such as headaches and body or muscle aches, fever or chills, cold-like symptoms such as congestion, runny nose or sore throat. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் நம்ம கொரோனா வைரஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட ரிஸ்க் ஃபேக்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ரிஸ்க் ஃபேக்டர் இப்போது நிறைய கொரோனா வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஹேர் மூலயமா தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ நம்ம காஃப் பண்ணும் போது அந்த காஃப் நம்ம கை வைக்காமல் அப்படியே காஃப் பண்ணோன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அந்த வைரஸ். அந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ இஃப் யூ ஸ்பெண்ட் டைம் இன் பிளேஸ் வித் பூர் ஏர் ஃப்ளோ அண்ட் ஹையர் நம்பர் ஆஃப் பீப்புள் when the virus is spreading. இப்போது ஒரு ரூமில் நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு ஹேர் போகிறதுக்கே வழி இல்லாமல் நீங்கள் காஃப் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். If you spend more than 30 minutes in close contact with someone who has COVID-19, இப்போது ஒரு 30 மினிட்ஸ் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்குது, அவங்க கூட நீங்கள் 30 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயக்னோசிஸ். கோவிட்-19 எப்படி டயக்னோசிஸ் பண்ணாங்கன்னா பேசிஸ் ஆஃப் சிம்டம்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் யூஸிங் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பிசிஆர் மூலயமா தான் இதை டயக்னோஸ் பண்ணாங்க. அதர் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங் மூலயமா இதை டயக்னோஸ் பண்ணாங்க. அலாங் வித் லேபரேட்டரி டெஸ்டிங், செஸ்ட் சிடி ஸ்கேன் மே பி ஹெல்ப்ஃபுல் டு டயக்னோஸ்னால் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டயக்னோஸ் சொல்லுவாங்க. கோவிட்-19 in individuals with a high clinical suspicion of infection. Detection of a past infection is possible with serological tests with detect antibodies produced by the body in response to the infection. இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ணலாம் சிம்டம்ஸ் வீட்டிலே இருந்து அப்படின்னா இந்த இதில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய 10 இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஹோமில் ஸ்டே பண்ணணும், ரெடியூஸ் யுவர் சிம்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இப்போ காஃப் பண்ணோன்னா உடனே நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணணும். காஃப் அதிகமாக இருக்கும் போது, த்ராட் பெயினாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம ரெக்யூர் பண்ணணும். எப்போவுமே மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கணும். அடிக்கடிக்கு நம்ம டெம்பரேச்சர் லெவல் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் இதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 எப்போவுமே நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம். அதே மாதிரி தான் கொரோனா வைரஸ்க்கும் 2 இன்ஜெக்ஷன் போட்டோங்க. 2 கண்டுபிடிச்சாங்க, கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு. அதிகமாக நம்மளுக்கு யூஸ் பண்ணது கோவேக்சின் தான். ஒன்று கில்டு வேக்சின், ஒன்று லைவ் வேக்சின். அதிகமாக நம்மளுக்கு கில்டு வேக்சின் தான் யூஸ் பண்ணாங்க. லைவ் வேக்சின் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.